20 மாதங்கள் என்னோட டார்கெட்டை தொடர்ந்து 10,000 to 1 லட்சம் வித்தின் 10 மந்த். இது பார்த்தீங்கன்னா புது கான்செப்ட். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபா வச்சுன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்தில் 1 லட்ச ரூபா மாற்ற போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் ட்ரேடிங் தான். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக கற்றுக்க நினைக்கிறவங்களும் சரி, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பண்ணிகிட்ருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு அமௌண்ட் வச்சு பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து உண்மையான விஷயம் தான். நமக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க்கும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக் அப்படின்னாவே நம்ம ஈக்விட்டி தான் சொல்லுவோம். இந்த ஈக்விட்டியில் இருக்கக்கூடிய 50 கம்பெனியோட ஏற்ற இறக்கம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா? அதாவது தேசிய பங்குச்சந்தை. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஃபியூச்சர் இருக்குது. இந்த நிஃப்டி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் பல விதமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கவுண்ட்டு, ப்ரீமியம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இதுக்கும் ஒரு படி மேலேன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணோம். ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டாலும் நம்ம லைவாக வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளோட அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ் வராது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு கண்ட்ரோல். ஓகேங்களா? இந்த மைண்ட் கண்ட்ரோல் வர்றதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாதமாச்சும் ஆகும். அந்த 3 மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அக்கௌண்ட்டில் இண்டிவிஜுவலாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி நம்ம 3 மாதத்தில் நம்மள போட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உண்மை. இந்த அமௌண்ட் வச்சு பெரிய அளவில் நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் பண்ணுறோம். இதே விஷயத்தை நம்ம ஈக்விட்டியில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? நம்ம ஈக்விட்டிக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்காது, ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 வச்சு நம்ம அந்த 1 lakh வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் வித்தின் 10 மந்தில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணது போது தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கும் போது நாங்கள் பார்க்கறதுனால எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும் போது கற்றுக்க முடியாத சில விஷயங்களை வேறு ஒருத்தர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி நீங்கள் பக்கத்துலேருந்து கவனிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து பல விஷயங்களை கற்றுக்க முடியும். அப்படி நான் என்னோட அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும்போது, அதாவது எனக்கு தான் இதில் வந்து எல்லா விஷயம் தெரியும் அப்படின்றது கிடையாது. எனக்கு புரியாத சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தோணும். நீங்கள் கண்டினியூவாக ஒரு 10 நாள் என்னோட வீடியோ வாட்ச் பண்ணிங்களாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியாரிட்டி புரியும். அதனால தான் என்னோட வீடியோவை உங்களை நான் ரெகுலராக வாட்ச் பண்ண சொல்கிறதுக்கு காரணம். இப்போது நம்ம 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்கும் இப்போது 10,000 to 1 lakh வித்தின் 10 மந்த் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா 1.7, அதாவது பார்த்தா 1,78,000 அக்கௌண்ட்டில் இருக்குது. அதாவது நான் ரவுண்ட் ஃபிகரில் சொல்கிறேன், 2 லட்ச ரூபாய் அமௌண்ட் இருக்குது. அப்படின்னும் போது அந்த அக்கௌண்ட்லேருந்து நமக்கு 3 விதமான இன்கம்மை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இன்கம். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 2 lakhsக்கு வந்து 5,85,000 அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இன்கம். செகண்ட் இன்கம்னு பார்க்கும்போது இந்த 2 lakhs வந்துட்டு வித்தின் 100 மந்தில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் மாற்ற போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலயமா வந்து மாதம் 2,000 வீதம் வந்துட்டு அந்த 2 லட்சத்தை மியூச்சுவல் ஃபண்டை மாற்றுறதுக்கு நமக்கு 100 மாதம் ஆகும். அந்த 100 மாதத்தில் மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகிருக்கும். இது வந்து நான் சொல்கிறது வந்து டபுள் தான். ஸோ மார்க்கெட் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஸோ டபுள் ட்ரிபிள் எப்படி வேணாலும் ஆயிருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெடு. அதே போல் இன்னொரு இன்கம்னு பார்க்கும்போது 2%, அதாவது 2 lakh அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா ரெகுலராக நமக்கு 4,000 அமௌண்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இன்கம். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலை, பிறகு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம புது கான்செப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, நாம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வருதோ அது மட்டும் தான் இதில் ஒரே ஒரு இன்கம் தான். ஸோ மற்ற ரெண்டு இன்கமும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் இருக்குது, இருந்தாலும் அமௌண்ட் சின்னதுன்றதுனால ரிஸ்க் எடுக்கலாம். இதில் இந்த ட்ரேடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லைவாக தான் இருக்கும். இப்போ காலையில் நம்ம மார்க்கெட் 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு 1 hour கேப் விட்டு 10 மணிக்கு தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான் எடுப்போம். அதாவது 10,000 ரூபா அமௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா 50,000 வரைக்கும் நமக்கு லிமிட் எடுக்கலாம். இப்போ 10,000 ரூபா அமௌண்ட் வச்சு 50,000 ரூபாய்க்கு வேல்யூவில் ஒரு ஸ்கிரிப்டை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பையா செல்லும் அந்த 10 மணியோட போட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கிடையாது, டார்கெட் கிடையாது. இதுக்கு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா டைமிங் தான். 3.4க்கு ஆட்டோ ஸ்கொயர் அப் ஆகும். ஏன்னா அது வந்து இன்ட்ராடே ப்ராடக்ட்ன்றதுனால நம்ம ஸ்கொயர் அப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதே ஆட்டோ ஸ்கொயர் அப் ஆகிடும். இப்போ 3:15க்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் எல்லாமே லைவில் கவர் பண்ணுறீங்களா, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள்.
என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புது கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் ஒரு மாதத்துலேயே நமக்கு சாட்டிஸ்ஃபைடு நல்லா இருக்குது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக வந்து கிளைண்ட்டுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் ஒரு வித்தின் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷத்தோட டேட்டாவை அனலைஸ் பண்ணோம். அதில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் என்னோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் கிளைண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.